நம் உறவினர் அனைவருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து மாலதி பேசுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். இன்று 7ஆம் தலைப்பாக தசரதன், ராமன், லட்சுமணன், பரதன் இவர்களின் பாசத்தை பற்றி பேச விரும்புகிறேன். அயோத்தி நகரத்தில் தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டுகள் நல்லாட்சி செய்தார். 56 தேசங்களின் அரசர்களுக்கும் தலைவனாக விளங்கினார் தசரதன். மக்களுக்கு தந்தை போல் வாழ்ந்தார். அவர் அனைத்து மக்களையும் நேசித்தார். அவர்களது தேவையிற்காக எப்பொழுதும் கண் விழித்திருந்தார். ஆனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லாதது மிகவும் வருத்தமாக இருந்தது. பிள்ளைகளை வேண்டி தசரதன் புத்திர காமேஷி யாகம் செய்தார். அப்பொழுது ராமர், பரதன், லட்சுமணன், சத்ருவன் என 4 புதல்வர்கள் பிறந்தார்கள். நால்வரிலும் ராமர் தசரதன் உயிர் என்ற மாதிரியானவர். ராமரை தசரதன் அளவற்று நேசித்தார். ராமனின் தோற்றம், நடத்தை, கருணை இவை அனைத்தும் தசரதனின் மனதை ஈர்த்தது. தசரதன் சொல்லும் ஒரு பிரபலமான இடம் முன் அழகையும் பார்க்க என்று கூறி ராமனரை ரசித்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் அரசபைக்கு வந்து, என் யாகத்தை காப்பாற்ற ராமனை என்னுடன் அனுப்புங்கள் என்றார். இதை கேட்டு தசரதன் திகைத்தார். ஏனெனில் ராமரை விட்டு பிரிவது அவருக்கு கடினம். ஆனால் ராமர் தனது கடமைகளை நன்றாக புரிவார் என்ற நம்பிக்கையில் தசரதர், நீங்கள் இனிமேல் ராமனின் தந்தையும் தாயும் என்று சொன்னார். இதேபோல் தசரதனின் மகன் மீது இருக்கும் பாசம் மிகவும் ஆழமானது. ராமனின் வனவாசத்திற்கு செல்லும் நாள் வந்தது. அயோத்தி முழுவதும் மக்கள் திரண்டனர். அனைவரும் வருத்தத்தில் மூழ்கி கண்ணீருடன் இருந்தார்கள். ராமர் மக்களை சமாதானமாக சொல்லி, என் தந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் கட்டாயமாக இருக்கிறேன். நான் திரும்பி வரும் வரை பரதன் நல்லாட்சி புரிவார் என்றார். மக்களிடம் இருந்த பாசம் இங்கே வெளிப்படுகிறது. அடுத்ததாக லட்சுமணன், ராமனின் மாறாத கூட்டாளி. லட்சுமணன் ராமனின் மீது மிகுந்த மரியாதையும் ஆழமான பாசமும் கொண்டிருந்தார். ராமரை வனவாசகம் செல்ல விட்டு பார்க்க முடியாமல், அண்ணா, யாரும் நம்மை காப்பாற்ற வேண்டாம், நான் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன், நான் உங்களுக்கு சேவை செய்வேன் என்று ராமனிடம் சொன்னார். கோபம் கொள்ளாதே என்று அவரை சமாதானப்படுத்தினார். ஆனால் லட்சுமணனின் கோபம் அப்போது இருந்தாலும் அது பாசத்தால் ஆனது. இது மட்டும் இல்லாமல் லட்சுமணன் தூங்காமல் இருந்து ராமனை பாதுகாத்தார். பரதனும் ராமனின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார். ராமர் வனவாசத்திற்கு சென்ற போது தாயின் செயலை எதிர்த்து ராமரை அழைக்க சென்றார். ஆனால் ராமர் அதை மறுத்துவிட்டார். தந்தையின் வாக்கை நான் மீற மாட்டேன் என்று கூறிவிட்டார். இதனால் பரதன், நான் அண்ணன் திரும்பி வரும் வரை மண்ணில் படுத்து வாழ்வேன் என்று வனத்தில் வாழ்ந்தார். சிறந்த அரசனாக இருந்த தசரதனின் பாசம் ராமர், பரதர், லட்சுமணர் என 4வரும் இணைந்த பாசத்தில் வெளிப்பாடாக இருந்தது. ராமபிரானின் பாசமும் கருணையும் மக்களிடையே என்றும் நினைவில் நிலைத்திருக்கும். ஜெய் ஸ்ரீராம். ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம். நன்றி, வணக்கம்.